ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக மாறட்டும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா தொக்கு மாதிரி கொதிக்கட்டும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போது நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பொறுமையாக இதுக்குள்ளே ஆட் பண்ணணும். முட்டை உடையாமல் பார்த்துக்கணும். இது கூட மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சிடுங்க. இப்போது அதை திருப்பி போட்டிங்கன்னா இப்போ திருப்பி போட்டுருங்க. பொறுமையாக உடையாமல் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி போட்டு திரும்ப ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கும், சப்பாத்தி, பூரிக்கு, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே.